திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் எதிரே பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் எதிரே தொடங்கிய இந்த பிரச்சாரம் தேரடி வீதி, காந்தி சிலை, சின்னக்கடை வீதி, ரவுண்டானா, அறிவொளி பூங்கா என நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வேலூர் சாலையில் நிறைவு பெற்றது. இந்த பிரச்சாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன், மையம் மாவட்ட செயலாளர் வளர்மதி மற்றும் மதிமுக மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள், செடிகள் கருகி காணப்படுவதுடன் சில இடங்களில் காட்டுத்தீயும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி வான் இயற்பியல் ஆய்வு மைய குடியிருப்பு பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதா திருப்பனந்தாள் கடைவீதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது ஒன்றிய அரசை விமர்சித்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக அரசின் தலைமை கொறடாவுமான கோவை செழியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் TR லோகநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியின் வெள்ளை நகர பகுதி என அழைக்கப்படும் காமாட்சி அம்மன் கோவில் வீதி மற்றும் ஆம்பூர் செல்லும் சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின்படி நகராட்சி சார்பில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்டுமான பணியின் காரணமாக அருகில் உள்ள வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நேற்று காலை முதல் குடிநீரானது வீணாகி தெரு முழுவதும் ஓடியது. இதுகுறித்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் நேற்று விடுமுறை என்பதால் யாரும் வராத நிலையில் 36 மணி நேரத்திற்கு பிறகு தாமதமாக வந்த நகராட்சி ஊழியர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடுமையான வெயில் வாட்டி வதைக்கும் இந்த கோடை காலத்தில் பல்வேறு இடங்களில் குடித்தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் குடிநீர் வீணாகி சாலையில் ஓடியது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடி தாலுகாவிற்கு உட்பட்ட கோடாங்கிப்பட்டி கிராமத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 1994ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் நலத்துறையால் ஏழ்மை நிலையில் உள்ள தாழ்த்தப்பட்ட 97 கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவை தனிநபர் போலி ஆவணம் செய்து ஆக்கிரமிப்பு செய்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி கிராம மக்கள் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டியும் கையில் கருப்பு கொடி ஏந்தியவாறு போராட்டம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கிராம பகுதிகளில் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சுவரொட்டிகளை ஒட்டியதுடன் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாத வரை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு கையில் பையுடன் வந்த முதியவர் ஒருவர் திடீரென தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை ஊற்றி பற்ற வைத்துள்ளார். இதில் அவர் உடல் முழுவதும் தீ பரவி அலறி துடித்து கீழே விழுந்தார். இதனைக் கண்ட அதிவிரைவு படை போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் அருகிலிருந்த கழிவறை குழாயில் ஓடிச் சென்று கேனில் தண்ணீர் கொண்டு வந்து எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். இதையடுத்து அங்கு வரவழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸில் காவலர்கள் அவரை மீட்டு நாகை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக உடனடியாக அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் தீக்குளித்த நபர் கொண்டு வந்திருந்த பையை போலீசார் சோதித்து பார்த்தபோது அதில் வங்கி புத்தகம், ஆதார் அட்டை, செல்போன் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் தீக்குளித்து உடல் கருகிய நபர் தலைஞாயிறு வாட்டக்குடி நடுத்தெருவை சேர்ந்த சேகர் என்பது தெரியவந்தது. மேலும் இவரது மனைவி, மகன்கள் சமீபத்தில் உயிரிழந்ததால் இவர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முதியவர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து கருகிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உதகை, குன்னூர், கூடலூர், பவானிசாகர், அவினாசி, மேட்டுப்பாளையம் ஆகிய 6 தொகுதிகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்படும் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். அதன்படி இதுவரை உதகையில் 27,79,140 ரூபாயும், குன்னூரில் 59,09,120 ரூபாயும், கூடலூரில் 1,08,53,980 ரூபாயும், பவானி
சாகரில் 85,21,886 ரூபாயும், அவிநாசியில் 42,26,460 ரூபாயும், மேட்டுப்பாளையத்தில் 31,42,780 ரூபாய் என மொத்தம் 3,54,33,366 ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உடன் இணைந்து வில்லிப்பத்திரி, சின்ன வள்ளிக்குளம், சூளக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் 100 நாள் வேலை திட்டத்தை காங்கிரஸ் அரசுதான் கொண்டு வந்தது என்றும், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும் என்றும் உறுதியளித்தார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடியில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசியல் அடையாளத்தை வைத்து வேட்பாளர்கள் வாக்குகள் கேட்க வேண்டும். ஆனால் என்னை எதிர்த்து நிற்கும் 2 வேட்பாளர்களும் சாதி அடையாளத்தை மையமாக வைத்து வாக்குகள் சேகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ராமசாமிபுரம் விளக்கு பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரி ஹேமா தலைமையிலான தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதித்ததில் அந்த ஆட்டோவில் பயணம் செய்த ராமசாமிபுரத்தைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவர் 1,40,000 ரூபாய் வைத்து இருப்பது தெரியவந்தது. மேலும் அந்த பணம் நகையை அடமானம் வைத்து பெற்றதாக கூறி அப்பெண் அதற்கான ரசீதையும் காண்பித்துள்ளார். இருப்பினும் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு செல்லப்பட்டால் அவற்றை பறிமுதல் செய்து அதற்கான ஆவணங்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்து முறையான அனுமதி பெற்ற பின்னரே அந்த பணம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்பதால் அப்பெண்ணிடம் இருந்த அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த பணத்திற்கான ஆவணங்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் சமர்ப்பித்து உரிய ஆணையை பெற்று பணத்தை திரும்ப பெற்றுச் செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக அருப்புக்கோட்டையில் இந்தியா கூட்டணியின் நிர்வாகிகள் நெசவாளர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அதன்படி புளியம்பட்டி, ரஸ்தா தெரு, பரசுராமபுரம் தெரு, மாகாளியம்மன் கோவில் தெரு, மகாராஜபுரம் தெரு, பாண்டியன் தெரு, பொட்டில்பட்டி, லீலாவதி நகர், ஆயிரங்கண் மாரியம்மன் கோவில், தென்வடல் தெரு, விருதுநகர் ரோடு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வீதி வீதியாக சென்று நெசவாளர்களையும் பொதுமக்களையும் கடை வியாபாரிகளையும் சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இந்தியா கூட்டணியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் செல்வராஜை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் G. ராமகிருஷ்ணன், நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, மதச்சார்பின்மையா, மதவெறி ஆட்சியா என்பதுக்கு இடையேயான தேர்தல் என்றும் இதில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழமுவக்கரையில் மீனவர் கிராமம் உள்ளது. இங்கு சுமார் 800க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 2000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட கீழமுவக்கரை மீனவர் கிராமத்தில் அடிப்படை வசதிகளான ரேஷன் கடை, சமுதாய கூடம், மீன் ஏலக்கூடம், மீன் வலைப்பின்னும் கூடம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரக்கோரி கடந்த 20 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தங்களது எந்தவித அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போஸ்டர் அடித்து சுற்றுவட்டார கிராமங்களில் ஒட்டியுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் யூனியனுக்கு உட்பட்ட குணராமநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மேல மெஞ்ஞானபுரம் கிராமத்தில் இருந்த பயணிகள் நிழற்குடை 4 வழி சாலை பணிக்காக அகற்றப்பட்டது. தற்போது இந்த பணிகள் முடிந்த நிலையில் பயணிகள் நிழற்குடை வேறு இடத்தில் அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த நிழற்குடையை பழைய இடத்திற்கே அருகே அமைக்க கோரிக்கை விடுத்துள்ள மேல மெஞ்ஞானபுரம் கிராம மக்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராமத்தின் இருபுறமும் டிஜிட்டல் பேனர் வைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகைகள் மற்றும் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் துணை ராணுவ படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் இணைந்து ஒத்திகை மற்றும் கொடி அணிவகுப்பு நடத்தினர். நாயுடுபுரம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக துவங்கிய இந்த அணிவகுப்பு ஏரிச்சாலை, கலையரங்கம் பகுதி, பேருந்து நிலைய பகுதி, அண்ணா சாலை வழியாக மூஞ்சிக்கல் பகுதி வரை சென்றடைந்தது. இதில் ஏராளமான காவலர்கள் கலந்து கொண்டு 100% வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கே.இ. பிரகாஷை ஆதரித்து திமுக மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நெரிக்கல்மேடு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் திமுகவிற்கு போடும் ஓட்டு மோடிக்கு வைக்கும் வேட்டு என்று தெரிவித்தார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் மீண்டும் போட்டியிடும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் கிழக்கு மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வளையமாதேவி, அம்மன் குப்பம், மேல்பாதி, கீழ்ப்பாதி ஆகிய பகுதிகளில் மக்கள் அதிகாரம் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வளையமாதேவி கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் அப்பா ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், புவனகிரி மேற்கு ஒன்றிய மண்டல தேர்தல் பொறுப்பாளர் கிளாங்காடு வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்கவரம், பொன்பத்தி, அப்பம்பட்டு, காரை, ஒட்டம்பட்டு, வரிக்கல், அனந்தபுரம், துத்திப்பட்டு ஆகிய பகுதிகளில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது பாலப்பட்டு கிராமத்தில் சாலையோரத்தில் உள்ள ஜூஸ் கடையில் ஜூஸ் போட்டு கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் விசிக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன், ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன், செஞ்சி சட்டமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர் செஞ்சி அரசு, துரைவளவன், செஞ்சி சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு, புதுத்தெரு மற்றும் அண்ணா நகர் பகுதிக்கு கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் திருச்சி புதுக்கோட்டை செல்லும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகராட்சி பொறியாளர் அலுவலர், திருக்கோகரணம் காவல் ஆய்வாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.